ஐயா இந்த தண்ணி பழத்துக்கு ஒரு முடிவு வந்து தொலை மாட்டுக்கு பாருங்க. இந்த தண்ணி பழத்தை வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது வீட்டுக்குள்ள வந்து சும்மா இருக்கும்னு பார்த்தா தேவையில்லாம சண்டை போடுது. தேவையில்லாம ஒரு மாதிரி திவுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. திவ்யா பின்னாடி சுத்தினா மட்டும் பரவாயில்ல, சேர்ந்து நம்ம வியானா கூட ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கு. அது பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட் முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டையா. இன்னும் ப்ரோ சொல்ற சண்டையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ திரும்பிய வீட்டுக்குள்ள சண்டை போல. நம்ம திவ்யாக்கும் தண்ணி பழத்துக்கும் பயங்கரமான சண்டை போல. இந்த சண்டையில யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க அது எனக்கு தெரியாது. அது என்ன வகை சண்டை கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த சண்டையில தேவையில்லாம திவ்யா ஏதாச்சும் வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா திவ்யாவுக்கு மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபினாலே வீக்ல இருக்கும். ஃபினாலே வீக் இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. ஓகேவா? இந்த 5 நாட்கள் தான் யார் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கப்பை தூக்க போறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ண போது. அப்படி இருக்கும்போது தண்ணிப்பழம் வாயில போய் விழாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தண்ணிப்பழத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், அது வாய் ஒரு நாரவாய். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் கானா வினோத்தை வெளியே அனுப்பி வச்சுட்டாப்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தப்ப கானா வினோத்திட்ட நல்லபடியா தான் பேசினாப்ல. வினோத் சார் சொல்லிட்டு மனுஷன் வினோத் கிட்ட நல்லபடியா தான் பேசினாப்ல. ஆனா வினோத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிட்டாப்ல, சரி ஃபன் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு, புடிச்சு போட்டு ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டாப்ல. ஃபன் பண்ண அந்த மனுஷனுக்கு அதை ஏத்துக்க முடியாம ஒரு மாதிரி கேமரா முன்னாடிலாம் போயிட்டு இவருக்கு ஓட்டு போடாதீங்க சபரிக்கு ஓட்டு போடுங்க, வினோத்தை வின் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணி வினோத்துக்கு ஆப்போசிட்ல சண்டையை போட்டு ஒரு மாதிரி கரைஞ்சி வினோத்தை வெளியே அனுப்பிட்டாப்ல. எப்படி கரைஞ்சி வினோத்தை வெளியே அனுப்பி விட்டாப்ல. அப்படி இருக்கும்போது அடுத்த இப்ப திவ்யா பிடிச்சி வச்சிருக்காப்ல. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும், கண்டிப்பா பாத்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஏதோ சாம்பாருக்கு சண்டை. ஆமா, ஏதோ தோசை ஊத்துனால சாம்பார் கம்மியா ஊத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு கடுமையான சண்டை. சாம்பார் ஊத்துன்னு சொல்லி சண்டையை போட்டு உருண்டிருக்காங்க. இப்படி தேவையில்லாம கண்ட விஷயத்துக்குலாம் சண்டை போடுற ஒரு ஆளை வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு எங்க உயிரப்பட்டு வாங்குறீங்களா எதுக்கு? அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த மனுஷன் சோத்துக்கு சத்த மாதிரி சோத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி தோசை 4 வைக்கல 5 வைக்கலன்னு சொல்லி சண்டை போட்டாரு. இப்போ கடைசியா சாம்பார் அதிகமா ஊத்தலன்னு சொல்லி சண்டையை போட்டிருக்காரு. இன்னைக்கு நைட் என்ன சண்டையை போட்டு ஒளிஞ்சாருன்னு தெரியல, சண்டையை போட்டு ஒளிஞ்சிருக்காப்புல. திவ்யாக்கும் தண்ணி பழத்துக்கும் கடுமையான சண்டையா. எப்படி திவ்யாக்கும் தண்ணி பழத்துக்கும் கடுமையான சண்டை போல. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல திவ்யாவுக்கு நெகட்டிவ் வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா தண்ணி பழத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தண்ணி பழம் வந்து ஒரு கோளாறு, அது ஒரு அரமண்டல் மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால பெருசா இல்ல திவ்யாவுக்கு நெகட்டிவ் வராது. பட் இருந்தாலும் ஃபினாலே வீக்ல இப்படி கடந்து சண்டை போட்டு கிடக்கிறது தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்னொரு சில விஷயங்கள்லாம் வருது, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. திவ்யாவுக்கு ஆப்போசிட்ல திவ்யாவை டவுன் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள நெகட்டிவ் பிஆர் அனுப்பினதா ஒரு சில சம்பவங்கள்லாம் வருது. ஆனா திவ்யா வந்து இந்த டைட்டில் வின் பண்ணிடக்கூடாது, அவளுக்கு எப்படியாச்சும் நெகட்டிவா வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் சுத்துறதா கேள்விப்பட்டேன். ஒன்னு நம்ம வியானா, இன்னொன்னு ரம்யா, இன்னொன்னு பிரவீன். 3 பேர் சேர்ந்து ஒரு மாதிரி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயத்துக்கு திவ்யாவை சப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. முக்கியமா இந்த பணப்பெட்டி மேட்டரை பொறுத்தவரைக்கும் ரம்யா அவங்க தான் இருப்பாங்க, வியானா அவங்க தான் இருந்திருப்பாங்க. 2 பேருமே கானா வினோத்தை தடுத்திருக்க மாட்டாங்க. கானா வினோத் பெட்டியை தூக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, நான் இருந்திருந்தா தடுத்திருப்பேன். இந்த பணப்பெட்டியை தூக்க வச்சது அரோராவும் விக்ரமும் தான். இந்த 2 பேரும் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா விக்ரம திவ்யாவை தப்பா பேச வச்சிருப்பாங்க. சோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா திவ்யாவுக்கும் நெகட்டிவா சேர்த்து கொடுக்கும். நம்ம வெறுமனைக்கு ரம்யாவையும் வியானாவையும் மட்டும் தூக்கி போட்டு அடிக்க போறது கிடையாது. பக்கத்துல உட்கார்ந்துருக்க திவ்யாவும் தூக்கி போட்டு அடிப்போம். ஏன்னா திவ்யா வந்து பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க. திவ்யாவும் டக்குன்னு ஆமா நானும் கவனிச்சேன், ஏதோ அரோரா வந்து வேணுக்குன்னே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா விக்ரம நானும் கவனிச்சேன், அது ஏதோ அவர் ஏதோ சிரிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா ஏதோ வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா அவங்களே கண்டிப்பா நம்ம தூக்கி போட்டு அடிப்போம். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில ஏதோ வேனுக்குன்னு இந்த 2-3 பேரை உள்ள அனுப்பி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே திவ்யாவை டவுன் பண்றதுக்கு அது வேலையை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது திவ்யாவை பொறுத்தவரைக்கு அமைதியா ஃபன் பண்ணிட்டு சுத்தினாலே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி சும்மா தேவையில்லாம வாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வாட்டரை வச்சு ஃபன் பண்றதை விட சத்தம் கட்டாம தள்ளி இருக்கதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அவங்க 2 பேருக்கான காம்போவும் கொஞ்சம் நல்லதா இருக்கு ப்ரோ. ஏன்னா திவ்யா பொறுத்தவரைக்கும் கரெக்டான லிமிட்ல வைக்கிறாங்க. ஏய் அமைதியாரு அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. அதை பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் தண்ணி பழம் கொஞ்சம் ஒரு மாதிரி லிமிட் தாண்டாப்ல. அது எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி திவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறாரு ப்ரோ. முன்னாடி தான் பண்றாரு ஒரு மாதிரி அப்படிங்கிறாரு. அது பார்க்கவே ஒரு மாதிரி கேவலமா இருக்கு ப்ரோ. ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது திவ்வு அப்படின்னா சொல்லுவாங்க, அது வேற மாதிரி ஒரு மீனிங் அதுன்னு இருக்கு. அது வேற மாதிரி ஒரு மீனிங் போய் சேர்ந்துரும் ப்ரோ. அது தெரிய மாட்டேங்குது அந்த இளவு தண்ணி பழத்துக்கு. அது உன்ன பெண்கள்கிட்ட பேசும்போது இப்படித்தான் பண்ணுது. வியானா கிட்ட போயிட்டு வியானா அழகா இருக்கடே அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்து பேசுறாரு. ஆனா வியானா 2-3 இடத்துல செருப்படி கொடுத்துட்டா. வியானா சொல்லிட்டா, நான் வந்து உனக்கு தங்கச்சி, நீ வந்து எனக்கு அண்ணன், நீ வந்து ஏதாச்சும் தேவையெல்லாம் பேசணும்னா செருப்பை கொண்டு அடிச்சிருவேன், பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு மண்டையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இருந்தாலும் இவன் திருந்துற மாதிரி தெரியல. இவன் ஒரு மாதிரி ஈன்னு ஒரு மாதிரி இழுச்சுனே தான் போயிட்டு இருக்கான். அதுல இப்ப திவ்யா கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஃபன் பண்றாப்ல. திவ்யானை கரெக்டான இடத்துல வைக்கிறாங்க. அங்க இரு வாட்டர்ஸ் அங்கதான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க.
என்னதான் தண்ணி பழம் ஒரு மாதிரி கலாய்ச்சாலுமே அந்த இடத்துல திவ்யா பெருசா இது பண்ணிக்க மாட்டேங்காங்க. ஏன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க, திவ்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, திவ்யா நீ அழகா இருக்க, அவனோட பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுரு, நான் இருக்கல உனக்கு, நீலாம் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாப்ல. அதை திவ்யாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே, இவன் அப்படித்தான், ஏதாவது கோமாளி மாதிரி தான் பேசுவான், இவனை போட்டு நம்ம எதுவும் திட்டி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, என்னத்தையோ பேசிட்டு போறான், நம்ம பாட்டு கண்டுக்காம விட்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்டுக்காம விட்டு அதை ஃபன்னா தான் எடுத்துக்கிறாங்க. எத்தனை தடவை தண்ணிப்பழம் பக்கத்துல போயிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுரு, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, என் பாய் ஃப்ரெண்ட் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு போயிடுறாங்க தவிர அந்த இடத்துல ஹர்ட் ஆக மாட்டேங்காங்க. ஏன் தண்ணிப்பழம் ஒரு நாள்ல இந்த பணப்பட்டி டாஸ்க், கடைசி டாஸ்க், இந்த புலம்புற டாஸ்க், அந்த புலம்புற டாஸ்க்ல திவ்யா அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்ப வின் பண்ணிட்டு வந்து அந்த பணத்தை ஒருத்தரையா வச்சு உள்ள போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப தண்ணிப்பழம் அங்க போயிட்டு ஒன்னு நான் தூக்கவா திவ்யான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுவும் அவர் கேட்கிற விதமே ரொம்ப தப்பா இருக்கும். ஒரு மாதிரி போயிட்டு திவ்யா நான் உன்னை தூக்கவா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாரு. அப்ப திவ்யா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் அடி நொறுக்கிறோம், வாட்டர் சை அங்கதான் இருக்கணும், தூக்கலாம் கூடாது, என் பாய் ஃப்ரெண்ட் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த வாட்டர்ஸ் விட்டுருக்காது. வாட்டர்ஸ் ஒரு மாதிரி பக்கத்துல போயிட்டு திவ்யா நான் தூக்குறேன், திவ்யா நான் ஒரு தடவையாச்சும் உன்னை தூக்குறேன் திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேருப்பாப்ல. இந்த மாதிரி கன்றாவி எதுக்கு நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள விட்டீங்க? ஆல்ரெடி இந்த கன்றாவி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டோட வெளியே அனுப்பியிருந்து. ஒரு மாதிரி முடியும் பிடிச்சி மோந்து பாக்குறாரு, மூக்க பிடிச்சி மோந்து பாக்குறாரு, முதுக பிடிச்சி மோந்து பாக்குறாருன்னு சொல்லிட்டு தான் அடிச்சு வெளியே போட்டுருந்து. அப்படி இருக்கும்போது திரும்ப தேவையில்லாம அந்த தண்ணி பழத்தை உள்ள விட்டு அவர் அதே கண்டென்ட் தான் ரிட்டர்ன் பண்றாரு. ஒரு மாதிரி பெண்கள்கிட்ட போயிட்டு இழுக்கிறது என்ன, ஒரு மாதிரி பாக்குறது என்ன, பேசுறது என்ன, அவருக்கான பார்வையே ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ கடைசி ஒரு 2-3 நாளா நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம வாட்டர்ஸ், திவ்யா, வியானா இந்த 3 பேருமே இந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்காந்து ஏதாச்சும் ஃபன் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல நல்லா கவனிச்சுன்னா வியானா இல்ல திவ்யா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சும்மா அப்படி படுத்து கிடந்து ஏதாச்சும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்ப அந்த டைம் நம்ம வாட்டர்ஸ் பாக்குற பார்வையை பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப வியர்டா இருக்கும். அவர் பாக்குற பார்வை, அவர் ஒரு மாதிரி பக்கத்துல போய் உட்கார போவார். நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி பக்கத்துல உட்கார போவாரு. ஒரு தடவை ஒரு மாதிரி பக்கத்திலே போயிட்டாரு, திவ்யா படுத்திருக்கும் போது ஒரு மாதிரி பக்கத்திலே போயிட்டாரு. உடனே அந்த இடத்துல திவ்யா தான் வாட்டர்ஸ் தள்ளி உட்கார சொல்லி தள்ளி உட்கார வச்சிருப்பாங்க. சோ தண்ணி பழம் திரும்ப ஒரு மாதிரி காஜி கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அது ஆனா ஓப்பனா தெரிய மாட்டேங்குது. சொல்லப்போனா அது நமக்கு ஓப்பனா தெரிய மாட்டேங்குது. ஆனா அவருக்கான பார்வைக்குள்ள அது இருக்கு, அவருக்கான பேசுற விஷயங்கள் அது இருக்கு. அது நீங்க வந்து ப்ரோ இல்ல ப்ரோ இன்னசென்ட்டா பண்றாரு ப்ரோ, ஒரு மாதிரி ஃபன்னுக்கு பண்றாருன்னா வாய்ப்பே கிடையாது. அவருக்குள்ள அது இருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்தது கிடையாது. அதனால அவர் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போனோடனே அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு சிரிச்சு பேசணுன்னே ஒரு மாதிரி அவர் வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு திவு அப்படிங்கிறது, ஒரு மாதிரி வியானா பார்த்து ஒரு மாதிரி பண்றது, அப்சரா பார்த்து ஒரு மாதிரி பண்றது, அது நல்லா இல்லை. அது சொல்ல போனா அது நல்லா இல்லை. ரம்யா கையை பிடிச்சி ஒரு மாதிரி அமுக்குறது சுத்தமா நல்லா இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு நைட் என்ன சண்டையை போட்டு உருண்டாரோன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நைட் ஒரு சண்டை இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சோத்து சண்டையா தான் இருக்கும் ப்ரோ. பெருசா எதுக்கு இவனை சண்டை போட போறானோ, ஒன்னு சோத்து சண்டையா இருக்கும், இல்லாட்டினா அந்த எபிசோட் லாஸ்ட்ல ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருப்பாரு. அந்த வார்த்தையை திவ்யா போய் கேட்டிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம தண்ணி போல கடந்து கத்தி சண்டை போட்டு உருண்டிருப்பாரு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், வாட்டர் பண்ற விஷயம்லாம் உங்களுக்கு நார்மலா ஃபீல் ஆகுதா, இல்ல உங்களுக்கும் வியர்டா தான் ஃபீல் ஆகுதா? எனக்கு ரொம்பவே வியர்டா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா வாட்டர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா இருக்க போறது 5 நாள், அவ்வளவுதான் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் பழைய போட்டியாளர்கள் ஒரு 5-6 பேர் வருவாங்க. அவங்கள வச்சு சும்மா ஃபன் பண்ணி அப்படி ஜாலியாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த வாட்டர்ஸை வெளியெடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்லை திரும்ப ஏதாவது சண்டையை போட்டு கேமரா முன்னாடி போயிட்டு சபரிக்கு ஓட்டு போடுங்க, திவ்யாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்து பண்ணுங்க. அது திவ்யா முக்கியமா நீங்க பார்த்து பண்ணுங்க. அதை விட்டு தள்ளிருந்தீங்கன்னா நல்லது. அந்த தீய சக்தியை விட்டு தள்ளிருங்க. இல்ல உங்களுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு சபரிக்கு ஓட்டு கேட்பான். ஆல்ரெடி சேனல் வந்து இந்த வெங்காயத்தை புஷ் பண்றாங்க போல. அதுக்கு நம்ம தான் எண்டு வச்சாகணும். சரி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், தண்ணி பழத்தை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த